கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் யாவரும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ வசனம் சங்கீதம் 127 அதிகாரம் 1 வசனத்தை நாம் வாசிப்போம். கர்த்தர் வீடை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலர் விழுத்திருக்கிறது விருதா. பிரியமான தேவ ஜனமே, இந்த சங்கீதம் சாலமோன் எழுதுகிறதை நாம பார்க்கிறோம். அவர் சொல்கிறார், கர்த்தர் வீடை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் விருதா. அதாவது கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தாலே ஒழிய நாம் எது செய்தாலும் அது விருதாவாயிருக்கும். உதாரணத்துக்கு சாலமோனை நாம பார்ப்போம். 1 ராஜாக்கள் 3 அதிகாரம் 5 வசனத்திலிருந்து 12 வசனத்து வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது, கிபியோவிலே ஆண்டவர் சொப்பனத்துல நம்ம சாலமோனுக்கு தரிசிக்கும் பொழுது அவர் கேட்கிறார், சாலமோனே உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி கேள் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், ஆண்டவரே உமது ஜனங்களை விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும் என்று சொல்லி அவர் கேட்கும் பொழுது கர்த்தருடைய பார்வைக்கு அது உகந்ததா இருந்தது, உகந்த விண்ணப்பமா இருந்தது. பிரியமான தேவ ஜனமே, அதற்கு கர்த்தர் என்ன சொல்கிறார் தெரியுமா? சாலமோனே, ஒருவேளை நீ கேட்டிருந்தால் நீடித்த நாட்கள் கேட்டு இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் ஐஸ்வர்யத்தையும் கேட்டிருக்கலாம், ஏன் சத்துருக்களின் பிராணனை நீ கேட்டிருக்கலாம். இவைகள் எல்லாமே விட்டுட்டு நான் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களை அவர்களை நடத்த நீ ஞானமுள்ள இருதயத்தை கேட்டாயே, ஆகையினால நீ வாஞ்சித்தபடியே உனக்கு ஞானமும் உணர்வுள்ள இருதயம் அதோடு கூட ஐஸ்வர்யத்தும் நான் தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இதற்கு காரணம் என்ன தெரியுமா? பிரியமான தேவ ஜனமே, சாலமோனுக்கு நன்றாகவே தெரியும் அவருடைய பலத்தினால ஞானத்தினால இஸ்ரவேல் ஜனங்களை நடத்த முடியாது. கர்த்தரோட வாழ்க்கையில இடைப்பட்டாலே ஒழிய, கர்த்தர் நடத்தினாலே ஒழிய அவர் அந்த ராஜ்யபாரத்தை நடத்த முடியாது என்று சொல்லி அவர் நன்றாக இருந்திருக்கிறார். ஆகினால்தான் கர்த்தரை அவர் ஆலோசனை கர்த்தராய் வைத்துக் கொண்டு 40 ஆண்டு காலமாக அவருடைய ராஜ்யபாரம் சுபிக்ஷமாக சேமமாக இருந்தது. பிரியமான தேவ ஜனமே, அதே போல பார்க்கும் நம் வாழ்க்கையில எத்தனையோ தோல்விகள் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம், எத்தனையோ பிரச்சனைகள் நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். சரியான ஒரு நிர்ணயத்தை, சரியான ஒரு டிசிஷன் நம்மளால எடுக்க முடியல. காரணம் என்ன தெரியுங்களா? நம் வாழ்க்கையில் நம்முடைய சொந்த பலத்தினால, சொந்த ஞானத்தினால நாம் நடந்து கொண்டு இருக்கிறோம். பாருங்க, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்போ நம் வாழ்க்கையில இடைப்படுகிறாரோ அப்பொழுது நம் வாழ்க்கை கூட சரியா இருக்கும். ஏனென்று சொன்னால் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே ஞானமா இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, அவர் நம் வாழ்க்கையில் இடைப்பட்டார் என்று சொல்லும் பொழுது கண்டிப்பாக நம் வாழ்க்கை ஒருவேளை கரடுமுரடான ஒரு நிலைமையில இருந்தாலும் கூட அது நன்மைக்கு ஏதுவாதான் நடக்கும். காரணம், அவரே ஞானமா இருந்து நம்மை நடத்துவார். ஆகையினால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம் வாழ்க்கையில இடைப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சிப்போம். அவர் நம் வாழ்க்கையில அவர் கூட இருந்து நடத்துவோம் என்று சொல்லி நம்ம ஆசைப்படுவோம். கர்த்தரை நாம வழி நடத்தி நம்ம வாழ்க்கை சுபிக்ஷமாக க்ஷேமமாக நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.